நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடிப்பூரம் வருகிறது. ஆடி கடைசி வெள்ளியுடன் சேர்ந்து வருகிறது. அது மட்டுமல்ல, 3ஆம் பிறையும் சேர்ந்து வருகிறது. இந்த நாளை தயவு செய்து தவறவிடாதீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்குபவர்களும் இன்று இந்த வழிபாட்டை செய்தால் அம்பாளின் அருளால் அடுத்த ஆடிப்பூரத்திற்குள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஆடிப்பூரம் என்பது அம்பாளுக்கு மிகவும் உகந்த, மிகவும் சக்தி வாய்ந்த திருநாள். இந்த வருடம் ஆடி வெள்ளிக்கிழமையுடன் ஆடிப்பூரம் சேர்ந்து வருவதால் இதன் மகிமை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்த நாளில் காலை 9 மணி 10 நிமிடம் முதல் 10 மணி 20 நிமிடம் வரை இருக்கும் இந்த நேரத்தை மட்டும் தவறவிடாதீர்கள். இப்போது இந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். முதலில் ஒரு மணைப்பலகை வைத்து அதை மஞ்சள், குங்குமம், பூக்கள் வைத்து அழகாக அலங்காரம் செய்யுங்கள். அதன் மேல் அம்பாள் சிலை இல்லை என்றால் அம்பாள் படம் வைத்தாலும் போதும். அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் செய்யுங்கள். ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நலங்கு வைப்பது போல அம்பாளுக்கும் நலங்கு வையுங்கள். வளையல் அணிவித்து ஒரு பெண்ணாக நினைத்து அன்புடன் வழிபடுங்கள். பிறகு அம்பாளுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியங்களை படையுங்கள். அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ற இனிப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் அன்புடன் சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியம் செய்து முடித்த பிறகு அம்பாளுக்கு தீபாராதனை காட்டி ஆரத்தி எடுங்கள். அதன் பிறகு அம்பாள் இருந்த மனைப்பலகையிலேயே திருமணமாக வேண்டிய பெண்ணோ அல்லது ஆணோ அமரட்டும், அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்கள் அமரலாம். அம்பாளுக்கு எப்படி நலங்கு வைத்தீர்களோ அதே போல் அவர்களுக்கும் செய்யுங்கள். பெண்ணாக இருந்தால் வளையல் அணிவிக்கலாம். ஆரத்தி எடுத்து பூஜையை நிறைவு செய்யுங்கள். இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தால் அம்பாளின் அருளால் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடிப்பூரம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். ஆனால் அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அருள் நாளாக மாறலாம். ஓம் மீனாட்சி தாயே போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.